பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. சங்கீதம் 18 அதனுடைய 1, 2, 3 வசனங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதத்தை தாவீது எப்பொழுது எழுதினார் என்றால், எல்லா சத்துருக்களின் கைக்கும் கர்த்தர் நீங்களாக்கி பாதுகாத்த பிற்பாடு எழுதின சங்கீதம். இங்கே தாவீது காக்கப்படுவதற்கான காரணத்தை வேதம் சொல்லி இருக்கிறது. தாவீது எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவராய் இருக்கிறார். உண்மையாகவே தாவீதின் சூழ்நிலை ஆண்டவரை விட்டு பின்வாங்குவதற்கு ஏதுவான சூழ்நிலையாய்தான் இருந்தது. ஆமென். காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். எல்லாரை விட தாவீது தான் அதிகமாய் தேவனை தேடுகிறான். அப்படி இருந்தும் எல்லாரை விட ஒரு சிறிய தொழிலை தான் தாவீது ஆரம்பத்தில் பார்த்து கொண்டிருக்கிறான். மற்றவர்களுக்கு இல்லாத பிரச்சனை தாவீது போகிற இடத்துல எல்லாம் வந்தது. ஆமென். சிங்கம் வந்துச்சு, கரடி வந்துச்சு. யுத்த களத்தில் ஆகாரம் கொடுக்க வரும்போது அங்கும் பாருங்கள், கோலியாத்துக்கு முன்பதாக போய் நிற்க வேண்டி வந்தது. சவுல் பாருங்கள், சவுலுக்கு ஒரு நன்மை செய்ய போகிறான், சவுலை ஈட்டி எடுத்து எறிகிறான். ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலே தன் ஆசையாய் வளர்த்த மகனே தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று துடிக்கிறான். இப்படி எல்லா நிலையும் பார்க்கும்போது ஆண்டவரிடத்துல அன்பு கூறுவதற்கான சூழ்நிலையே கிடையாது. ஆனால் அது நடுவிலும் தாவீது கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதில் உறுதியாக இருக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தாவீது கர்த்தருடைய இருதயத்தை தொட்டவன். உண்மையாய் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டுதான் இருக்கும், ஆனாலும் உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவனை சத்துருக்களின் இஷ்டத்துக்கு கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆமென். தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்த தாவீதின் வாழ்க்கையில் ஒரு 18ஆம் சங்கீதத்தை பாட வைத்தது போல, உண்மையாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு வாழ்க்கையில் ஒரு சங்கீதத்தை நிச்சயம் பாட வைப்பார். இவன் அன்பு கூறுகிறவன் மாத்திரமல்ல, 2வது வசனத்தில் பாருங்க, கர்த்தரை தன்னுடைய அடைக்கலமாய் தன்னுடைய கேடகமாய் தன்னுடைய எல்லாமாக மாற்றிக்கொள்ளுகிறான். கர்த்தர் தான் என்னுடைய பாதுகாவல். ஆமாம். இந்த நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. 3வது சங்கீதத்தில் சத்துருக்கள் எவ்வளவு பெருகி இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையில் சொல்லுகிறார், கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீர். நீரன் கேடகம். அதனால என்ன செய்ய போறீங்க தாவீதே? நான் படுத்து தூங்க போறேன், காலில் கர்த்தர் என்னை தாங்குவார், சுகமா என்னை எழுந்திருக்க பண்ணுவார். இந்த நம்பிக்கையில் உறுதியா இருக்கிறார். அடுத்ததாக 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது நோக்கி கூப்பிடுகிறார். ஆமென். கர்த்தர் அவனை விடுவித்து காக்கிறார், பாதுகாக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு கூறுகிறதுல உறுதியா இருங்க. தேவன் பேரில் இருக்கிற நம்பிக்கையில் உறுதியா இருங்க. ஜபத்தில் உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலைக்கும் விடுவித்து பாதுகாத்து உங்களையும் துதிக்க வைப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இந்த நாளில் எங்களோடு பேசி உணர்த்தி கற்றுத்தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அன்பு கூறுகிறதுல, நம்பி இருக்கிறதுல, ஜெபத்தில் உறுதியாக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.